இந்திய அரசியல் சாசனம் படி ஒரு சென்சஸ் எடுத்துட்டனா உடனே அந்த லேட்டஸ்ட் சென்சஸ் வச்சு தான் அந்த டீலிமிட்டேஷன் செய்யணும். டீலிமிட்டேஷன் செஞ்சே ஆகணும். இதனால என்னன்னா, தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் நம்முடைய ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கிறோம். நம்முடைய ஜனத்தொகை வெறும் 6% இந்தியாவில், ஆனால் நம்முடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 9 விழுக்காடு நம்ம கொடுக்குறோம். நாட்டின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 13 விழுக்காடு தமிழ்நாட்டிலேருந்து போகுது. இவ்வளோ தூரம் செஞ்சு நாட்டுக்கு நம்ம இது பண்ணி கடைசியில் அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் அவங்க முடிவெடுத்தானா, நமக்கு என்ன எந்த ஜனத்தொகை கடைசி எடுத்து 2011 ஜனத்தொகை, அதன் அடிப்படையில் அவங்க டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா நமக்கு வெறும் 32 நாடாளுமன்ற தொகுதிகள் தான். இந்த பாதிப்பு வரக்கூடாது. தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, தென் மாநிலங்களுக்கு நாட்களுக்கு பங்களித்து இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் சரி, நம்ம 2001 நம்முடைய காலஞ்சென்ற பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1971 சென்சஸ் அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் இந்த ஃப்ரீஸ், இந்த லோக்சபா சீட்ஸ் மக்களவை தொகுதியோட எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி அதை ஃப்ரீஸ் பண்றதுக்காண்டி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலனா நமக்கு 2011 சென்சஸ் படி தான் நமக்கு டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும். அடுத்து இன்னொரு செக்ஷன், the new section 14B is also worrying since an organization could lose its registration not because of fraud but due to delay in renewal or procedural reasons. Losing registration or the license would lead to loss of its assets. புதிய பிரிவு 14Bயும் கவலை அளிக்கிறது. ஒரு அமைப்பு மோசடி செய்ததற்காக அல்லாமல் பதிவு புதுப்பிப்பதில் ஏற்படும் தாமதம் அல்லது நடைமுறை சார்ந்த காரணங்களுக்காகவும் தனது பதிவை இழக்க நேரிடலாம். பதிவு அல்லது உரிமம் இழக்கப்படுவது அந்த அமைப்பின் சொத்துக்களையும் இழக்கும் நிலைக்கு வழிவகுக்கும். இது 14B. அடுத்து, similarly under proposed section 16A, an asset created partly from foreign contribution and partly from other sources may initially vest in its entirety in the designated authority if the FCRA license is cancelled or is awaiting renewal. This may affect property that is not wholly attributable to foreign contribution. If an organization license is cancelled or fails to obtain renewal of its FCRA license within the prescribed period, provisional vesting may become permanent. The designated authority may therefore transfer or dispose of the assets and credit the proceeds of the sale to the Consolidated Fund of India. Such permanent deprivation of institutional property is a serious consequence and therefore requires strong procedural safeguards and judicial remedies. முன்மொழியப்பட்ட பிரிவு 16A இன் கீழும் இது போன்ற கவலைக்குரிய அம்சங்கள் உள்ளன. ஒரு சொத்து வெளிநாட்டு பங்களிப்பின் மூலமும் பிற நிதி ஆதாரங்களின் மூலமும் பகுதி அளவில் உருவாக்கப்பட்டிருந்தாலோ அல்லது வாங்கப்பட்டிருந்தாலோ, FCRA உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது புதுப்பிப்பாக காத்திருக்கும் நிலையிலோ அந்த சொத்து முழுவதுமாக நியமிக்கப்பட்ட அதிகாரியிடம் தற்காலிகமாக ஒப்படைக்கப்படலாம். இதனால் முழுமையாக வெளிநாட்டு பங்களிப்பின் மூலம் உருவாக்கப்படாத சொத்துகளும் பாதிக்கப்படக்கூடும். ஒரு அமைப்பு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் தனது FCRA உரிமத்தை புதுப்பிக்கவோ அல்லது மீட்டெடுக்கவோ தவறினால் இந்த தற்காலிக ஒப்படைப்பு நிரந்தரமாக மாறக்கூடும். இதன் விளைவாக நியமிக்கப்பட்ட அதிகாரம் அந்த சொத்துக்களை மாற்றவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியும். விற்பனை மூலம் கிடைக்கும் தொகையை இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியில் சேர்க்கவும் முடியும். இவ்வாறு ஒரு நிறுவனத்தின் சொத்துக்களை நிரந்தரமாக பறிப்பது மிகவும் தீவிரமான விளைவாகும். எனவே இது போன்ற நடவடிக்கைகளுக்கு வலுவான நடைமுறை பாதுகாப்புகளும் உரிய நீதிமன்ற தீர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட வேண்டும். Section 16B is also a controversial clause which is about retrospective vesting of assets. Even organizations whose FCRA license lapsed years ago and are now running only on domestic funds could be affected. And their schools, hospital assets built only with old foreign funds could come under government control. பிரிவு 16Bயும் சர்ச்சைக்குரிய விதியாக உள்ளது.
இது சொத்துக்களை பின்னோக்கி அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது தொடர்பானதாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பே FCRA உரிமம் காலாவதியான அமைப்புகளும் தற்போது உள்நாட்டு நிதியை மட்டுமே கொண்டு செயல்பட்டு வரும் அமைப்புகளும் இதனால் பாதிக்கப்படலாம். கடந்த காலத்தில் பெறப்பட்ட வெளிநாட்டு நிதியை கொண்டு கட்டப்பட்ட அவர்களின் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பிற சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வரப்படும் நிலையும் ஏற்படலாம். The FCRA Amendment Bill 2026 also proposes state governments must obtain prior approval from the union government before initiating investigations relating to FCRA violations. This weakens the federal structure of our constitution since law and order is a state subject. FCRA திருத்த மசோதா 2026இல் FCRA விதிமீறல்கள் தொடர்பான விசாரணை தொடங்குவதற்கு முன் மாநில அரசுகள் ஒன்றிய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது முன்மொழியப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு என்பது மானிய பட்டியலில் உள்ள பொருள் என்பதால் இது நமது அரசியலமைப்பு கூட்டாட்சி கட்டமைப்பை பலவீனப்படுத்துகிறது. Laws should inspire confidence and safety among citizens, not fear and uncertainty. சட்டங்கள் குடிமக்களிடையே நம்பிக்கையையும் பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். அச்சத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்க கூடாது. இது என்னன்னா, இந்த பல விஷயங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆங்கிலத்தில் என்ன இருக்கு அந்த மசோதாவில் அப்படியே நான் வாசிச்சிருக்கேன். அதில் தமிழாக்கம் பண்ணி சுருக்கமாக நீங்கள் அனைவரும் புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இதனால் என்னன்னா, சிறுபான்மையர் மாத்திரம் கிடையாது. நேற்று சமது பள்ளியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன் நான். சமது பள்ளி தெரியும், நம்ம ஜமால் குழுமத்தை சார்ந்த ஒரு பள்ளி நிறுவனம். அங்கே இன்னொருத்தர் என்ன சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு போய் இன்னொரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கிறாங்க. சுராஜ் என்ற இளைஞர், அவர் இன்னைக்கு தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறார், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறார். அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸில் ஏஷியன் கேம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு இந்து. ஆனால் நம்முடைய ஜமால் கல்லூரி குழுமத்துடைய அந்த பள்ளியின் மூலமாக, அரவணைப்பின் மூலமாக இன்றைக்கு ஒரு சிறந்த மாணவனாக, சிறந்த ஒரு இளைஞராக, சிறந்த ஒரு நாட்டின் பிரதிநிதியாக உருவாக்கியிருக்கிறார். ஏன்னா சிறுபான்மையர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன் மாத்திரம் நினைக்காதீங்க. இந்த பாதிப்பு நிறைய ஏழை வீட்டு பசங்க, இந்துக்களை சார்ந்த, இந்த குடும்பங்களை சார்ந்த ஏழை வீட்டு பசங்க நல்ல பள்ளி, நல்ல கல்லூரியில் போனோன்னா நம்ம இங்கே சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி இருக்கு இங்கே திருச்சியில், கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலே. நம்முடைய ஜமால் கல்லூரி கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இருக்கு. பிஷப் ஹெபர் கல்லூரி இருக்கு கிட்டத்தட்ட, அது கிட்டத்தட்ட 100 வருஷம். இது போன்ற கல்லூரிகள் இல்லைன்னா திருச்சி மாத்திரம் கிடையாது, மத்திய தமிழ்நாடு, சென்ட்ரல் தமிழ்நாடு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இந்த வளர்ச்சி கிடையாது. ஒரு பக்கம் திராவிட இயக்க கொள்கைகள் நம்முடைய தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு முதன்மை மாநிலமா இருக்குன்னா, திராவிட இயக்க கொள்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், ஜமால் முகமது காலேஜ், பிஷப் ஹெபர் காலேஜ் திருச்சியில், அதே மாதிரி திருநெல்வேலி, பாளையங்கோட்டையில், நம்முடைய சென்னையில், வேலூர்ல இது போன்ற கல்லூரிகள் அன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க போய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலம் இருக்குன்னா அந்த கல்லூரிகள்னால தான் அது காரணம். அவங்க இல்லைன்னா கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. எவ்வளவு ஏழை விட்டு பசங்க இன்னைக்கு படிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு இது போன்ற கல்வி நிறுவனங்களாகட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், எத்தனை மருத்துவமனைகள், கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நடத்த மருத்துவமனைகள், நீங்க அந்த மருத்துவமனைகளில் சாதாரண வீட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. நம்ம GH சரியில்லை. ஏன்னா கடந்த கால நம்முடைய இதே அண்ணா கொண்டு வந்த திராவிடம் நல்லது, நான் குறையே சொல்ல மாட்டேன். ஆனால் அண்ணா பேரை சொல்லி, பெரியார் பேரை சொல்லி வியாபாரம் பண்ணி தமிழ்நாட்டை கெடுத்தவங்க முன்னாடி இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு உங்களுக்கு தெரியும் நிலைமை. இங்கே திருச்சியில் இருக்க GH நிலைமை உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராகி ஒரு தடவை போனேன், இன்ஸ்பெக்ஷன் போனேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் போக முடியல. என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டு பசங்க, ஒரு குடும்பம், ஒரு அவசர மருத்துவம், ஒரு ஆப்ரேஷன் பண்ண செய்யணும், எங்கே போகிறாங்க? இது போன்ற மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் நடத்துகிற மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அதனால் இது கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸுன்னு கிடையாது. இதனால் பயன்பெற ஏழை மக்கள், நீங்கள் இந்து, கிறிஸ்டியன் எல்லாம் அனைத்து லட்சக்கணக்கான ஏழை மக்கள் பயன்பெறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உருவாகும். இந்த சட்டங்கள்லாம் அமலுக்கு வந்தாங்கன்னா, இந்த FCR அமெண்ட்மெண்ட் பில் இது அமலுக்கு வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க.
அதே மாதிரி அடுத்து மற்ற விஷயங்கள் பற்றி நம்முடைய பொதுவுடைமை இயக்க உறுப்பினர் பேசினார், நம்முடைய சகோதரர் கிறிஸ்டவர் பேசினார். மற்ற மசோதாக்கள் பற்றி போக வரும்ல, டீலிமிட்டேஷன் பற்றி சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன் நான். டீலிமிட்டேஷன் என்னது? தொகுதி மறுவரை. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன் நான். தொகுதி மறுவரைங்கிறது ஜனத்தொகையின் அடிப்படையில் மக்களவையில் இருக்கிற அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையை முடிவெடுக்கிறது. 1971 அதனுடைய அன்னைக்கு எடுத்த சென்சஸ், அதனுடைய அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நமக்கு 543 நாடாளுமன்ற மக்களவை நம்முடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, தொகுதியில் இருக்கு. ஆனால்